நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். நான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சரவணமுத்து பேசுகிறேன். கொரோனா பாதிப்பிலிருந்து 100% நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக விளக்கமாக சொல்கிறேன். கொரோனா பாதிப்பில் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு டெம்பரேச்சர் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், அதிக அளவு ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று நீங்களாக ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லைனா பேராசிட்டமால் மாதிரி மாத்திரைகளை எடுப்பீங்க. அப்படி இல்லைனா டாக்டர்கிட்ட போவீங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பேராசிட்டமாலை கொடுப்பாரு. ஸோ அதை நீங்கள் 2 நாள் எடுக்கும்போது உங்களோட காய்ச்சலோட அளவு குறையும். ஆனால் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஓகே, நம்ம காய்ச்சல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுறோம். அதுதான் நம்ம படக்கூடிய மிகப்பெரிய தவறு. என்ன ஆகும்னா, இந்த 2வது நாளில் இருந்து 5வது நாள் வரை நம்மளோட உடம்புல அந்த கிருமியானது, கொரோனா கிருமியானது நம்மளோட மூக்கு, நாசி துவாரம், சைனஸ் இதில் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடமா அது செலக்ட் பண்ணி அங்கே இருந்து அது அதோட பெருக்கத்தை ஆரம்பிக்கும். அதாவது 1லிருந்து லட்சக்கணக்கான கிருமியா மாறும். ஸோ இந்த லட்சக்கணக்கான கிருமியா 5வது நாள் 6வது நாள் மாறும்போது நம்மளோட மூக்கில் உள்ள சளியானது பிசின் மாதிரி கட்டியா மாறி, இந்த சளி தான் லட்சக்கணக்கான கிருமியை உள்ளடக்கியது. இந்த சளி மூக்குல இருந்து 7வது நாள் 8வது நாள் உங்களுக்கு நுரையீரல் நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு மூச்சு திணறலுங்கிறது கஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம வேக வேகமாக ஆஸ்பத்திரியை நோக்கி நம்ம மூவ் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாலேயே, அதாவது 1வது நாள் 2வது நாளே இந்த வைரஸ் நம்மளோட மூக்கில் நாசி துவாரத்தில் இருக்கிறத நம்ம டோட்டலாக நம்ம உடம்புல இருந்து எப்படி வெளியேற்றுறதுக்கான நம்ம என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நம்ம ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆவி பிடிக்கிறது மஞ்சள் பொடி மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆவி பிடிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி மூக்குலையும் அந்த சைனஸ்லையும் தான் அந்த கிருமிகள் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் பொடியோட நம்ம சேர்ந்து ஆவி பிடிக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க வேப்பிலை போடு, நொச்சி இலை போடு, அது இது போடுன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேருக்கு அது அலர்ஜி ஆகும். அதனால நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே, அதனால நமக்கு 100% இந்த மஞ்சள் பொடி மூலமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால இதை வச்சே நம்ம ஆவி பிடிக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாத்திரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம், நெக் ரொம்ப நேரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு தண்ணியோட அளவு நீங்கள் இந்த அளவு, பாதி அளவு நீங்கள் இது பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த இது உயரம் தூக்குற மாதிரி வரும், அந்த ஆவி வெளியேறும். அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் அதை எடுத்து கொண்டாந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மஞ்சள் பொடியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு போதும். ஸோ நீங்கள் இதை டைரெக்டாக உள்ளே இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக 2 பெட்ஷீட்டில் நீங்கள் நல்லா கவர் பண்ணிடுறீங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறீங்க. டோட்டலாக ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. ஃபுல்லாக எடுத்துட்டா டக்குன்னு உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீஜரை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது நீங்கள் இந்த ஆவி பிடிக்கிறதுல நீங்கள் இருக்கணும். குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது. அதுக்கு மேலே எவ்வளவு நேரம்னாலும் நீங்கள் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆவியோட அளவு உங்களுக்கு அதிகமாகும். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட சைனஸ், உங்களோட வாயை நல்லா திறந்து அந்த மாதிரி நீங்கள் நல்லா அதை இன்ஹேல் பண்ணலாம். நோஸ், எல்லா இடத்துலையுமே அந்த ஆவி உங்களுக்கு பரவும். ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் 10 நிமிஷமாவது இதுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. மெதுவாக நீங்கள் இதை கலக்கி விட்டீங்கன்னா இன்னும் ஆவியோட அளவு அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஆவியை பிடிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆவி பிடிக்கக்கூடிய மெத்தடு. நீங்கள் இது பெஸ்ட் மெத்தட். இதை நீங்கள் 4லிருந்து 5 வாட்டி நீங்கள் முதல் 3லிருந்து 5 நாள் வரை நீங்கள் அதை கண்டிப்பான முறையில் பண்ணணும். பண்ணுனா டோட்டலாக அந்த வைரஸ் மூக்கில், சைனஸில் இருக்க எல்லா வைரஸுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆவி பிடிக்கும் போதும் நீங்கள் அந்த புத்துணர்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை ப்ராப்பரான இதே மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 2வது மெத்தடில் நம்ம தொண்டையில் உள்ள கிருமியை எப்படி நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு தேவையானது கல்லுப்பு. மெயினாக இந்த கல்லுப்பு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது போக இந்த பீட்டாடைன் மவுத் வாஷ். ஓகே, இது கல்லுப்பை நீங்கள் இந்த அளவுக்கு, அதாவது 2
டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு கல் உப்பு போதும். அதிகமும் வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். ரொம்ப அதிகம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டையில் ஒரு கமரல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பீட்டாடைனை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் கலந்து எடுத்துக்கங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சூடு வந்த உடனே நீங்கள் இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட தொண்டையில் உள்ள கிருமிகள் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். இப்போ 3வது மெத்தட்ல நம்ம வந்து சில பேருக்கு வந்து நோஸ்ல வந்து இன்னும் சளி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நேசல் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து இந்த சிப்லா கம்பெனியோட ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல். இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். அந்த வாட்டர் வந்து ரீச் ஆகிறதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த சேம் கல் உப்பு நம்ம வந்து எப்படி த்ரோட் வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணமோ அதே வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவு கல் உப்பு, அதே மாதிரியான இந்த ஒரு பீட்டாடைன் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து அதே நீங்கள் த்ரோட் கார்கிள் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள தண்ணியை நீங்கள் வந்து பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக நிறைச்சிருங்க. நிறைச்சிட்டு நீங்கள் நல்லா டைட்டன் பண்ணிட்டு ஸோ ஒரு சைடு நீங்கள் நோஸில் என்ன மாதிரி அடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து அதை டெமோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்துக்குங்க. இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஸ்லைட்டாக இது பண்ணிட்டு பட்டும்போது ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வரும். அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் பார்க்கும்போது ஆப்போசிட் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த சைடு அடிச்சு இந்த சைடு, இந்த சைடு அடிச்சு இந்த சைடு ஜென்ட்லா பிரஸ் பண்ணா போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணாலே இது வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து தொண்டைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட்டா ஸ்லாண்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொண்டையில் உள்ளதும் கம்ப்ளீட்டா வெளியேறிடும். ஸோ இந்த 3 ப்ரொசீஜரை நீங்க பண்ணும்போது டோட்டலா இந்த ஏரியாவில் உள்ள அவ்வளவு வைரஸுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ இது ஒரு மட்டுமே உங்களுக்கு வந்து 3ல இருந்து 5 நாள்ல டோட்டல் வைரஸ் ஃப்ரீ ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்க டிசீஸ்ல இருந்து ஃப்ரீ ஆயிடலாம். 100ல 200% நீங்க வந்து நல்லபடியாக முடியும். நான் சொன்ன இந்த 3 ப்ரொசீஜரையும் நீங்க டே 1, அதாவது என்னைக்கு காய்ச்சல் ஆரம்பிக்குதோ அந்த 1 டே ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க மினிமம் 5 டைம்ஸ், குறைந்தபட்சம் 5 தடவை நீங்க வந்து இதை வந்து சரியான முறையில் நீங்க பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து 3வது நாள் 4வது நாள் வந்து வாசனை போகும், சுவை தெரியாது. ஆனால் அது வந்து உங்களுக்கு 7வது நாள் திரும்ப கிடைக்கும். அதே நேரம் உங்களோட பாடி பெயின் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 7வது நாள் நீங்கள் இதை பண்ண 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 உங்களுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து நல்ல ரெக்கவரி கிடைக்கும். 9வது நாள் உங்களுக்கு வந்து உங்களோட பாடி டோட்டல் நார்மலுக்கு வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து 5 முறையிலேருந்து நீங்கள் வந்து 2ஆவோ 3ஆவோ நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த போக நீங்கள் அடிஷ்னல் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தினமும் காலையில் வந்து உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஷர் பண்ணிக்கோங்க. அது போக குளிர்ச்சியான எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி நிறைய குடிங்க. அதுபோக ஹாப்பி மைண்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 100% உங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நிம்மதியாக நீங்கள் வெளியே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.